Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Mesh and Star Topology. சரியா? So, இப்போ டோபாலஜினா என்ன? நம்ம டிவைஸை ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றோம்ல. ஸோ எப்படி அதை கனெக்ட் பண்றோம்? அதுதான் வந்து டோபாலஜி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ அது எந்த ஃபார்மேட்டு, எந்த வேல ஆர்கனைஸ் பண்ணுறோம் அதை தான் வந்து டோபாலஜின்னு சொல்லுவாங்க. Topology is define how devices are connected to the network. அப்போ என்னென்ன டோபாலஜிஸ் இருக்குது? மெஷ் டோபாலஜி இருக்குது, ஸ்டார் டோபாலஜி இருக்குது, பஸ் டோபாலஜி இருக்குது, ரிங் டோபாலஜி இருக்குது, ஹைப்ரிட் டோபாலஜி இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்? இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த டிவைஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா மற்ற அஞ்சு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிவைஸும் தன்னோட மற்ற 5 டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 கோடு இருக்கா, இங்கே கனெக்ட் ஆகிருக்கா, திருப்பி இது வந்து என்னது, இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கு, இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிவைஸும் மற்ற டிவைஸோட எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இதுவும் மெஷ் டோபாலஜி தான். ஏன் அப்படின்னு சொன்னால் டிவைஸ் ஏ வந்து மற்ற டிவைஸ் பிக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, சிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக நான் எடுத்தது. ஸோ மெஷ் டோபாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு எவ்வளோ கேபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏன்னு ஒரு டிவைஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் இதுக்கு எவ்வளோ கேபிள்ஸ் தேவைப்படுது? ஏலேருந்து பிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, ஏலேருந்து சிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, ஏலேருந்து டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 3 கேபிள் தேவைப்படுதா? இப்போ டி எடுத்துக்கோங்க. டிலேருந்து ஏக்கு கனெக்ட் ஆகிருக்கு, டிலேருந்து பிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, டிலேருந்து சி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து கேபிள்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து இவ்வளோ கேபிள்ஸ் தேவைப்படுது? ஏன்னா மெஷ் டோபாலஜியில் ஒவ்வொரு டிவைஸும் எல்லா டிவைஸஸ்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதில் இருக்க இப்போ ஒரு 10 டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டிவைஸும் மீதி 9 டிவைஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ இப்போ வந்து அப்போ மெஷ் டோபாலஜியில் எவ்வளோ கேபிள்ஸ் தேவைப்படுங்கிற ஃபார்முலா வந்து NC2, தட் இஸ் n × n-1/2. n வந்து என்னது? நம்பர் ஆஃப் டிவைசஸ். சரியா? n வந்து என்ன ரெஃபர் பண்ணுது? n வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ். ஓகேவா? NC2 இதுதான் வந்து ஃபார்முலா. அப்புறம் வந்து ஈச் டிவைஸ் ரெக்வயர்ஸ் 3 போர்ட்ஸ். ஏன் வந்து ஒவ்வொரு டிவைஸும் 3 போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏ வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? பி கனெக்ட். ஸோ பிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு தேவையா? ஏலேருந்து சிக்கு கனெக்ட் பண்ண ஒரு போர்ட்டு தேவையா? ஏலேருந்து டி கனெக்ட் பண்ண ஒரு போர்ட்டு தேவையா? அதே மாதிரி டிலேருந்து பிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு போர்ட்டு. டிலேருந்து ஏக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு போர்ட்டு. டிலேருந்து சிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு போர்ட்டு. ஸோ போர்ட்டுனா என்ன? போர்ட்டுனா வந்து நமக்கு H1M1 போர்ட்டு, VGA போர்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து போர்ட். சரியா? ஸோ ஒவ்வொரு டிவைஸும் வந்து 3 போர்ட்ஸ் தேவைப்படுது. ஏன் 3 போர்ட்ஸ்? ஏன்னா இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ டிவைஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை போர்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ நான் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி சொன்னேன்னா 1 2 3 4 5, இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. 6னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் எவ்வளோ போர்ட்ஸ் தேவைப்படும்? 5 போர்ட்ஸ் தேவைப்படும். சரியா? ஒவ்வொரு டிவைஸ்க்கும் 5 போர்ட்ஸ் தேவைப்படும். 5க்கு. ஓகேவா? அதனால தான் ஸோ கேபிள்ஸ் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் எவ்வளோ கேபிள்ஸ் இருக்குது? கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது? ஆக்சுவலி வந்து கேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது? ஒரு டிவைஸ் வந்து எத்தனை டிவைஸ்ட கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை கேபிள்ஸ் நமக்கு அத்தனை போர்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் கேபிள்ஸ் எப்படி வரும்? கேபிள்ஸ் வந்து தான் இந்த ஃபார்முலா இருக்குது, n × n-1/2. சரியா? n வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ். இப்போ இங்கே வந்து இப்போ n × n-1/2 இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாமா? n × n-1/2. இப்போ இது இங்கே எத்தனை கேபிள்ஸ்ன்னு பார்க்கலாமா? இப்போ n வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ். ஸோ 4 × 4-1 தட் இஸ் 3/2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் வந்து 6. 1 2 2 3 2 3 4 5 6 கேபிள்ஸ். சரியா? ஸோ இப்போ ஸ்மால் டயக்ராம்னால நம்ம 6 கேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி டயக்ராம்னால் எவ்வளோ கேபிள்ஸ் நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா.
ஈச் அப்போ டிவைஸ் ரெக்வயர்ஸ் 3 போர்ட்ஸ். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு டிவைஸும் மற்ற டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால 3 போர்ட்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் total number of ports on each device n-1. ஓகேவா? இப்போது number of ports on each device. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது கேபிள்ஸ் number of ports on each device. இப்போ டிவைஸ் எத்தனை இருக்குது? டிவைஸ் வந்து 4 இருக்குது. அப்போ number of ports என்னது on each device வந்து எவ்வளோ இருக்கும்? 3 தானே இருக்கும். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நம்ம 3 ports தானே சொன்னோம். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸும் மற்ற போர்ட்ஸ்க்கு மற்ற டிவைசஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா n-1 டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் மொத்தமாக எவ்வளோ போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால் இன்டூ n நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் n-1 இன்டூ n. ஸோ இதில் வந்து ரிலேபிலிட்டி ஹைன்னு சொல்கிறாங்க. ஏன் ரிலேபிலிட்டி ஹைன்னு சொல்கிறாங்க? இப்போ எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ இது ஒரு டிவைஸ், இப்போ இங்கேருந்து இதுக்கு மெசேஜ் அனுப்பணும். எனக்கு ஏலேருந்து இப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இந்த டிவைஸ் கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா நான் வேறு எப்படி அனுப்பலாம் இதுக்கு? ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது திருப்பி இதை சின்னு வச்சுக்கோங்க, டிஇஎஃப். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏலேருந்து சிக்கு அனுப்பிட்டு சிலேருந்து பிக்கு அனுப்பலாம். எனக்கு இந்த லிங்க்கு ஏ டு பி லிங்க்கு கட் ஆகிடுச்சுன்னா நான் ஏலேருந்து சிக்கு அனுப்பிட்டு சிலேருந்து பி அனுப்பலாம். பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஒருவேளை அந்த லிங்க் கட் ஆகிடுச்சுன்னா. சரியா? ஸோ அப்போது வந்து சிலேருந்து பிக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதனால வந்து இதோட ரிலேபிலிட்டி நமக்கு வந்து ஹை. ரிலேபிலிட்டினா என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர் வந்து கம்மியாக இருக்கணும். சரியா? காஸ்ட் ஹை, ஏன்னா நமக்கு ரொம்ப கேபிள்ஸ் தேவைப்படுது, அதனால் காஸ்ட் ஹை. ஓகேவா? செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இது வந்து டெடிகேட்டட் லிங்க். ஏலேருந்து பிக்கு மட்டும்தான் இங்கேருந்து டேட்டா அனுப்ப முடியும். ஏலேருந்து சிக்கோ வேறு எதுக்கும் நம்ம அனுப்ப முடியாது. இந்த லிங்க் வந்து 2 டிவைசஸ்க்கு மட்டும்தான் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு லிங்க்கு. அதே மாதிரி இந்த 2 டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கு. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த லிங்க் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நம்ம வேறு லிங்க்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி வந்து ஓகே கம்பேர் டு அதர் டோபாலஜிஸ். சரியா? செக்யூரிட்டி இஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், அதான் டெடிகேட்டட் லிங்க். அதான் 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கனெக்ட் ஆகிருக்கும்போது ஏ டு டிக்கு மட்டும்தான் நான் அனுப்ப முடியும். இந்த லிங்க்கில் வந்து ஏக்கும் டிக்கு மட்டும்தான் நான் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஏக்கு பிக்கெல்லாம் இந்த லிங்க்கு நான் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வராங்க. அதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். சரியா? டெடிகேட்டட் லிங்க். இதில் மெயின்டெனன்ஸ் ஹை, ஏன்னா ரொம்ப கேபிள்ஸ் இருக்குது, எப்போ ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி நமக்கு வந்து சப்போஸ் ஒரு ஃபால்ட் வந்துருச்சுன்னா அந்த கேபிளை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபால்ட்டை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு லிங்க்கில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பட் கேபிள்ஸ் ரொம்ப இருந்ததுன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷனும் நமக்கு கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இன்ஸ்டாலேஷன் கஷ்டம், காஸ்ட்டும் ஜாஸ்தி, ரிலேபிலிட்டி நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹப் இருக்குது. இந்த ஹப்புங்கிறது இடத்துல ரிப்பீட்டர் இருக்கலாம், இல்லை வந்து கம்ப்யூட்டர் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து என்ன இருக்கலாம், இங்கே வந்து ஸ்விட்ச் இருக்கலாம், இல்லைனா ஹப் இருக்கலாம். சரியா? இது இங்கே 4மே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ், இதில் வந்து எல்லா டிவைசஸும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஹப்புக்கு இப்போ இங்கே ஸ்விட்ச் இருக்கலாம்னு சொன்னேன், ஹப் இருக்கலாம்னு சொன்னேன். ஹப் என்ன பண்ணும்? ஹப் வந்து இப்போ சிக்கு வந்து பிக்கு ஒரு டேட்டா அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு ஃப்ரேம் அனுப்பணும்னு சொன்னால் ஹப்புக்கு வரும். அந்த இது ஹப் வந்து எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். எல்லா நோட்ஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்னொன்னத்தோட மேக் அட்ரஸ் கேட்கும். ஐபி அட்ரஸ், இது எல்லா ஐபி அட்ரஸுக்கும் ஸோ கரஸ்பாண்டிங் மேக் அட்ரஸ் கேட்கும்போது எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறதுக்கு இதுதான் மேக் அட்ரஸ்ன்னு, எந்த நோடுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு இதுதான் மேக் அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணேன் எல்லாத்துக்கும். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் நோடுக்கு அந்த ஐபி அட்ரஸ்க்கு எந்த மேக் அட்ரஸ் இருக்கோ அது மட்டும் ரிப்ளை கொடுக்கும். ஸோ அதுக்கு மட்டும் அப்புறம் திருப்பி அனுப்பும். ஸோ அதுதான் வந்து ஹப் எப்பயுமே ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி இருக்கும் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒரு கேபிள் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஹப்பில் அந்த லிங்க் இல்லை, நம்ம வந்து மற்ற டிவைசஸ்க்கு வந்து நம்ம
அமுச்சுக்கலாம். ஓகேவா? அந்த அந்த கேபிளோட லிங்க்கை மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. இஃப் தெர் இஸ் அ பிரேக் இன் த கேபிள் அதர் டிவைசஸ் கனெக்டட் டு த ஹப் will not be affected. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போஸ் ஹப்புக்கு பதிலாக ஸ்விட்ச் இருக்கா அப்படின்னா ஸ்விட்ச் வந்து எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணாது. ஸ்விட்சுக்கு வந்து ஒரு போர்ட் நம்பர் இருக்கும், டிவைஸ் இருக்கும், மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ஃபார்வர்ட்ஸ் டேட்டா டைரக்டட் டு த இன்டெண்டட் போர்ட். ஸ்விட்ச் என்ன பண்ணும், எந்தெந்த போர்ட்டுக்கு மட்டும் இருக்குமோ அதை மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு போர்ட்டு, டிவைஸு, மேக் அட்ரஸ், அந்த கரஸ்பாண்டிங் மேக் அட்ரஸ்க்கு மட்டும்தான் அனுப்பும். ஹப் மாதிரி அது ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது. சரியா? இப்போ இதில் என்ன இருக்கும், கேபிள்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் n. ஸோ இதுக்கு ஒரு கேபிள் வேணும், இதுக்கு ஒரு கேபிள் வேணும், இதுக்கு ஒரு கேபிள், இதுக்கு ஒரு கேபிள். ஸோ கேபிள்ஸ் n. அப்போ ஒரு கேபிள் இருந்தால் போர்ட்ஸும் என்னது, ஸோ ஒன்றே ஸ்விட்ச்லேருந்து ஒவ்வொரு டிவைஸும் போர்ட்ஸும் நமக்கு n தான். ஸோ இதுக்கு ஒரு போர்ட்டு, இதுக்கு ஒரு போர்ட்டு, இதுக்கு ஒரு போர்ட்டு, இதுக்கு ஒரு போர்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் ரிலேபிலிட்டி எப்படி, இப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர். இப்போது இந்த லைன், இந்த கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஸ்விட்சே எனக்கு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே எனக்கு அஃபெக்ட் ஆயிரும். ஸோ ரிலேபிலிட்டி வந்து இங்கே புவர் தான். காஸ்ட் வந்து லெஸ், ஏன்னா வந்து இங்கே கேபிள்ஸ் வந்து கம்மி, நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து செக்யூரிட்டியும் வந்து லெஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி இஸ் லெஸ், ஏன்னா இப்போ அந்த ஹப்பை நம்ம இப்போ இங்கே ஸ்விட்சுக்கு பதிலாக இங்கே ஹப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இப்போ இங்கே ஹப் இருந்ததுன்னா என்ன ஆகும், எல்லாத்துக்கும் அது ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஸோ கம்பேர் டு மெஷ் டோபாலஜி செக்யூரிட்டி இங்கே வந்து கம்மி தான். சரியா? அதே மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட்னா டெடிகேட்டட் லிங்க், விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து ஏலேருந்து இங்கே டிக்கு அனுப்பணுன்னா நான் வந்து ஸ்விட்ச் மூலமாக டிக்கு மட்டும் பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த பாயிண்டில் தான் நான் வந்து அனுப்ப முடியும். ஸ்விட்சில் ஈவன் நான் ஸ்விட்சுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த லிங்க்கில் மட்டும்தான் நான் டிக்கு அனுப்ப முடியும். இந்த லிங்க் யூஸ் பண்ணி என்னால் அனுப்ப முடியாது. ஸோ டெடிகேட்டட் லிங்க்னாலும் ஒன்று தான், பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா, இங்கே ஏதாவது ஒரு கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? ஈஸி ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார் டோபாலஜினா என்ன, மெஷ் டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.